வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. இன்னைக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட டைப்ஸ் ஆஃப் கொஷின்லாம் பார்க்கலாம். எந்தெந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கொஷினை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸ் ஒய் இசட் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4, 6, 10 நாட்களில் முடிப்பர். எக்ஸ் ஒய் இசட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு 31,000 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகளை காண்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு என்ன தெரியும், ஜென்ரலாக நம்ம எப்படி எழுதுவோம், எக்ஸோட வேலை எப்படி எழுதுவோம், என் டேஸ்னு எழுதுவோம். அதுவே எக்ஸோட 1 டே ஒர்க் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அதை அப்படி எப்படி எழுதுவோம், 1/n எழுதுவோமா? இதுதான் பேசிக். ஓகேவா? இப்போ 3 பேரோட வேலை கொடுத்துருக்காங்க, இத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 3 பேரும் எத்தனை நாளில் செய்வாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 3 பேரோட ஒர்க் பார்க்கும் பொழுது 1/n எடுத்துக்கணுமா? அப்போ 1/4 ப்ளஸ் 1/6 ப்ளஸ் 1/10. ஓகேவா? இப்போ இதை ஆட் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும், இங்கே கீழே உள்ளது எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். இங்கே இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். இப்போ இதோட எல்சிஎம் என்ன, 60. ஓகேவா? இப்போ 4ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 60 வரும், 15 நாளில் 60 ப்ளஸ் 6ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 60 வரும், 10. அப்போ மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 60 ப்ளஸ் 10ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 60 வரும், 6ஓட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேலேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும், கீழேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1 × 6 6, 10 × 6 60. இதை காமனாக போட்டாச்சு. இப்போ இதை ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 15 + 10 25, 25 + 6 31/60. இதில் என்ன அர்த்தம்னா, இந்த 60ங்கிறது மொத்த வேலை, இதில் 31 பேர் செஞ்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ 31 பேருக்கு 31,000 வழங்கியிருக்காங்க அப்படின்னா அவரோட ஒரு நாள் வேலை என்ன இருக்கும், அப்போ 31,000 டிவைடட் பை மொத்தம் 31 நாளில் முடிச்சிருக்காங்களா. அப்போ இந்த 31 நாளில் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு நாளுக்கான சம்பளம் எவ்வளோன்னு கிடைச்சிருமா? அப்போ ஒரு நாளுக்கான சம்பளம் என்ன, 1 இந்த 0 அப்படியே போட்டுக்கிட்டோம்னா 1000 கிடைக்கும். அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கான சம்பளம் 1000 ரூபாய். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, எல்லாரோட ஷேரும் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் மொத்தமாக எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்காரு, 15 நாள். ஓகேவா? அப்போ 15 × 1000 எவ்வளோ, 15,000. அப்போ ஒய் 10 நாள் செஞ்சுருக்காரு. அப்போ 10 × 1000 10,000. இசட் எத்தனை நாள் செஞ்சுருக்காரு, 6 நாள் செஞ்சுருக்காரு. அப்போ 6 × 1000 எவ்வளோ, 6000. ஓகேவா? அப்போ எந்த ஆப்ஷன் வரும், ஆப்ஷன் டி வரும். ஓகேவா? இப்போ இதில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஏபி 2 பேரோட வேலை கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை டுகெதர் அப்படி கொடுத்துட்டு ஏயோட வேலை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, பியோட வேலை கேட்பாங்க. ஓகேவா? இப்போ மொத்தத்துலேருந்து ஏ மைனஸ் பண்ணிட்டா என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து எப்படி கேட்பாங்கன்னா, அதே மாதிரி 3 பேரை வச்சு கேட்கலாம். ஓகேவா? 3 பேரோட மொத்த வேலை கொடுத்துட்டு அதில் ஏதாவது 2 பேரை கொடுத்துட்டு ஒருத்தவங்களோட வேலை கேட்கலாம். அடுத்து 3வது டைப் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ 2 பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க, ஏ அண்ட் பிங்கிறது 2 சேர்ந்து வேலை செய்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு. அதில் ஏ ஒரு 5 நாளைக்கு முன்னாடி லீவ் ஆகிட்டாரு அப்படின்னா பியோட வேலை, பி எத்தனை நாளில் அந்த வேலையை முடிச்சிருப்பாரு, அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? இது டுகெதர் கொடுத்துட்டு ஏ லீவ் ஆகிட்டா பி எத்தனை நாளில் முடிப்பார், அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து வேறு எப்படி கேட்பாங்கன்னா, இது மாதிரி இப்போ இந்த டைப் இருக்குல்ல, ஏ இது 2 பேரும் கொடுத்து கேட்கலாம், 3 பேரும் கொடுத்து கேட்கலாம். அதாவது மொத்த அமௌண்ட்டை சொல்லிவிட்டு ஒருத்தவங்களோட ஷேர் என்னன்னு கேட்கலாம், இல்லை 3 பேரோட ஷேர் என்னன்னு கேட்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இது ஷேரை வச்சு வருது, அதாவது ஒருத்தவங்களோட பங்கு என்ன அந்த மாதிரி கேட்குறது, இந்த டைப்பில் கேட்பாங்க. அப்புறம் இப்போ 2 செட்டு கொடுத்துருவாங்க. அதாவது இப்போ 20 ஆள் ஒரு வேலையை 20 ஆட்கள் 10 நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னா
எவ்வளோ நீளம் உள்ள செவரை கட்டுறாங்க அப்படின்னா 110 அந்த மாதிரி கொடுத்துருவாங்க நீளம். இது வந்து லென்த்து. இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுவே 30 ஆட்கள் 6 நாட்களில் முடித்தாங்கன்னா அதோட நீளம் என்ன, இந்த மாதிரியும் கேட்பாங்க. ஓகேவா? இது எல்லாத்துக்குமே நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணுறதுல போட்டிருக்கேன். இந்த டைப்பில் தான் மேக்ஸிமம் கொஷின் வந்து ரிப்பீட் ஆகுது. பார்க்காதவங்க அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ சண்டே வந்து ஐ திங்க் எக்ஸாம் நினைக்கிறேன். எல்லோரும் நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.